to my Kirti channel. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹார்ட் பீட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கில் ஹார்ட் பீட்னா என்ன, எப்போ ஹார்ட் பீட் வந்து ஒரு சவுண்டு வந்து நம்ம க்ரியேட் ஆகும், அப்போ பாடியில் எந்தெந்த வால்வ்ஸ் க்ளோஸ் ஆகும் ஓப்பன் ஆகும், ஹார்ட் பீட்டோட ரேட் எவ்வளவு, அதை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஹார்ட் பீட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் வந்து நடக்கணும். அது என்ன சைக்கிள் அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ஷனும் ஒரு ரிலாக்ஸேஷனும் கண்டினியூஷனாக நடந்து முடிஞ்சதுனா தான் அது ஒரு ஹார்ட் பீட் சவுண்ட் வந்து நம்ம கேட்கும். ஓகே, ஸோ கான்ட்ராக்ஷன் நடக்கும்போது சிஸ்டோல்னு சொல்லுவோம், ரிலாக்ஸேஷன் வந்து டயஸ்டோல் அப்படிம்போம். ஸோ ஏட்ரியம் வென்ட்ரிக்கிள் இருக்கக்கூடிய வால்வ்ஸ் வந்து கான்ட்ராக்ஷன் ஆகும்போதும் ரிலாக்ஸேஷன் ஆகும்போதும் நமக்கு வந்து ஒரு சவுண்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் வந்து ஹார்ட் பீட் சவுண்ட். அது ஒன் சவுண்ட். ஓகே, ஸோ இப்போ 1 மினிட்டுக்கு நமக்கு எவ்வளோ ஹார்ட் பீட் சவுண்ட் இருக்கும் அப்படின்னா 70 to 75 வரைக்கும் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஹார்ட் பீட் வந்து நமக்கு எங்கே இனிஷியேட் ஆகும், ஸ்டார்டிங்கில் எங்கேருந்து இனிஷியேட் ஆகுது, என்னென்ன சேஞ்சஸ் வந்து நம்ம பாடியில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இனிஷியேஷன் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் த ஹார்ட் பீட். ஸோ ஹியூமன் ஹார்ட் இஸ் மயோஜெனிக் இன் நேச்சர். Contraction is initiated by the specialized portion of the heart muscles. The heart வந்து the human heart அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மயோஜெனிக் இன் நேச்சர். இது வந்து என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு எஸ்ஐ நோடுன்னு இருக்கு இல்லையா, அது வந்து அந்த மசில்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கான்ட்ராக்டாக இனிஷியேட் ஆகும். அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரைட் ஏற்றியத்தில் இருக்கிற வால்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அது எங்கே இருக்குன்னா சுப்பீரியர் வெனக்கேவா. ஸோ அது வந்து ஓப்பன் ஆன உடனே என்ன ஆகும்னா இனிஷியேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த எஸ்ஐ நோடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டாப்பில் வந்து ப்ராடாக இருக்கும். ஸோ கீழே வந்து கீழே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டேப்பராக இருக்கும். ஓகேவா, இது வந்து தின் ஃபைபர்ஸால் வந்து மேடப் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த எஸ்ஐ நோடை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் அ பேஸ் மேக்கர் ஆஃப் த ஹார்ட். ஓகே, ஸோ ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா நம்மளோட ஹார்ட் பீட் சவுண்டை வந்து அந்த பல்சஸை வந்து இனிஷியேட் பண்ணக்கூடிய இம்பல்சஸ் வந்து எஸ்ஐ நோடு கிட்ட தான் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா impulses from the SI node spread the wave of the contraction over the left and atrial valves, pushing the blood through the atrioventricular valves into the ventricles. ஸோ பிளட்டை என்ன பண்ணும், அந்த இம்பல்சஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு கான்ட்ராக்ஷன் வேவ் ஆஃப் கான்ட்ராக்ஷன்ஸில் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி பிளட்டை வந்து புஷ் பண்ணும். ஸோ அப்போது the wave of contraction of SI node reaches the atrioventricular valves. ஏட்ரியோவென்ட்ரிகுலர் வால்வ் நோடு வந்து ரீச் பண்ணி அதை என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டிமுலேட் பண்ணி அதுலேருந்து இம்பல்சஸை வந்து என்ன பண்ணும் ஸ்ப்ரெட் பண்ணும். வென்ட்ரிக்கல் மசில்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி எது வழியாக போகும்னா ஏட்ரியோவென்ட்ரிகுலர் பண்டில் அண்ட் த புர்கின்ஜி ஃபைபர்ஸ் வழியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு வந்து ஹார்ட் பீட் சவுண்டை வந்து இனிஷியேட் பண்ணும். ஓகே, அப்போ இனிஷியேட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு பல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அந்த பல்சஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ when the heart beat the blood forced into the arteries. ஸோ ஆர்டரிஸ்க்கு வந்து blood எப்போ ஃபோர்ஸாக புஷ் பண்ணுதோ அப்போ வந்து நமக்கு பல்ஸ் ரேட் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ the expansion of the arteries every time blood is forced into the into its is called a pulses. ஸோ blood வந்து உள்ளே போய் ஆர்டரிஸ்குள்ளே ஒன்ஸ் போயிட்டு வரும் இல்லையா, அப்போ போய் அப்படி பம்பாக ஸ்டார்ட் ஆகும்போது நமக்கு வந்து பல்ஸ் ரேட் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதை நம்ம பார்க்கலாம். நம்ம கையில் வந்து ரிஸ்ட்டுக்கிட்ட நம்மளோட 2 ஃபிங்கர்ஸ் சென்டர் ஃபிங்கர்ஸ் வச்சு நல்லா கொஞ்சம் புஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக நம்ம ரிஸ்ட்டுக்கிட்டே நம்மளோட ஹார்ட் பீட் சவுண்ட் வந்து நம்ம கேட்கலாம். ஸோ நார்மலாக வந்து 70 to 90 வந்து இருக்கணும் பெர் மினிட்ஸ் நம்மளோட ஹார்ட் பீட் ரேட்டு. ஓகே, இந்த நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா கார்டியாக் சைக்கிள். ஸோ இப்போ இந்த ஹார்ட் பீட் சவுண்டு இருக்குது இல்லைங்களா, அந்த சவுண்டு வந்து ஒரு சைக்கிள் ஃபார்மில் நடக்கும். அதுக்கு பேர் தான் கார்டியாக் சைக்கிள். ஸோ எப்போ வந்து இந்த ப்ராசஸ் வந்து பிகின் ஆகுது ஸ்டார்ட் ஆகுது, அப்போ எப்போ வந்து இது எண்ட் ஆகுது அப்படிங்கிறத ஒரு கால்குலேட் பண்ணுறது அதுக்கு பேர் தான் வந்து கம்ப்ளீஷன் ஆஃப் 1 ஹார்ட் பீட் சைக்கிள்னு சொல்லுவோம். அது கார்டியாக் சைக்கிள். ஸோ இப்போ கார்டியாக் சைக்கிளில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து 3 ப்ராசஸ் நடக்கும். ஒன்று வந்து ஏட்ரியல் வந்து சிஸ்டோல் ஆகும், வென்ட்ரிகுலார் வந்து சிஸ்டோல் ஆகும், அப்புறம் வென்ட்ரிகுலார் வந்து டயஸ்டோல் ஆகும். ஸோ இந்த 3 ப்ராசஸ் நடக்கிறதுக்கு 0.8 செகண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏட்ரியல் சிஸ்டோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆரிக்கிள் வந்து கான்ட்ராக்ஷன் ஆகும். இந்த ப்ராசஸ் கான்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கு 0.1 செகண்டு, அப்புறம் கான்ட்ராக்ஷன் ஆஃப் வென்ட்ரிகிள்ஸ்க்கு வந்து 0.3 செகண்டு, அப்புறம் வென்ட்ரிகுலார்ஸில் வந்து ரிலாக்ஸேஷன் ஆஃப் வென்ட்ரிகிள்ஸ் இதுக்கு வந்து 0.4 செகண்ட். இந்த 3 ப்ராசஸ் அட் அ டைமில் முடிஞ்சால் தான் அது வந்து ஒரு சைக்கிள். அதுக்கு பேர் தான் கார்டியாக் சைக்கிள். ஸோ ஆரிக்கிள் வந்து ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் ஆகணும், சுருங்கணும், அதுக்கப்புறம் வென்ட்ரிகிள்ஸ் கான்ட்ராக்ட் ஆகணும், அதுக்கப்புறம் வென்ட்ரிகிள்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் ஆகணும், பிளட்டை வந்து அதை ரிசீவ் பண்ணும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு ஒரு சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகும். இதுதான் வந்து என்ன அப்படின்னா கார்டியாக் சைக்கிள். ஸோ கார்டியாக் சைக்கிளோட டைமிங் எவ்வளோ அப்படின்னா ஜஸ்ட் 0.8 செகண்ட். ஸோ இப்போ ஹார்ட் சவுண்ட் வந்து நமக்கு எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா இது வந்து ஒரு ரித்தமிக் சவுண்டு. அட் அ டைமில் 2 சவுண்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். லப் டப் அப்படிங்கிறது. அப்போ இந்த லப் அப்படிங்கிற சவுண்டு எப்போ கேட்குது, டப் அப்படிங்கிற சவுண்டு எப்போ கேட்குது அப்படின்னா இது வந்து ஒரு ரிதமிக் சவுண்டு. க்ளோசர் அண்ட் ஓப்பனிங் ஆஃப் த வால்ஸ் வந்து அட் அ டைமில் ஓப்பன் ஆகும், கொஞ்ச நேரத்தில் அது ஒரு க்ளோஸ் ஆகும். அப்போ வரக்கூடிய சவுண்டு தான் இந்த லப் டப் அப்படிங்கிற சவுண்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா இந்த லப் அப்படிங்கிற சவுண்டு தான் ப்ரொடியூஸ் ஆகும். இது வந்து ஒரு லாங் சவுண்டு.
கொஞ்சம் லாங்கர் டூரேஷனில் கேட்கும். அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா ப்ரொடியூசர் பை த க்ளோசர் ஆஃப் த tricuspid and bicuspid valves after the beginning of the ventricular systole. ஸோ இது வந்து லப் சவுண்டு முடிஞ்ச உடனே அடுத்த செகண்ட் சவுண்ட் வந்து டப் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து ஷார்ட்டர் டூரேஷன். இது வந்து எப்படி கேட்கும்னா க்ளோசர் ஆஃப் த செமிலூனார் வால்வ். இது வந்து க்ளோசர் ஆஃப் த ட்ரைகஸ்பிட் பைகஸ்பிட் வால்வு. இது வந்து க்ளோசர் ஆஃப் த செமிலூனார் வால்வ்ஸ். அதனால் வந்து இந்த சவுண்டு வந்து கேட்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து லப் சவுண்ட் வந்து லாங்கர் டூரேஷன், டப் சவுண்ட் வந்து கொஞ்சம் ஷார்ட்டர் டூரேஷன். ரெண்டும் அப்படியே கொஞ்சம் முடித்த உடனே அது இது ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஒரு ஹார்ட் பீட் சவுண்ட் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகும். இதுதான் வந்து heart sound. The next one வந்து blood pressure. ஸோ blood pressure நார்மல் நமக்கு blood pressure எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 180 mm/80 mm வந்து இருக்கணும். ஸோ இந்த blood pressure வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் என்ன அப்படின்னா சிஸ்டோலிக் ப்ரெஷர் அண்ட் டைஸ்டோலிக் ப்ரெஷர். இந்த ரெண்டு ப்ரெஷர் வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும். ஸோ இப்போ வந்து சிஸ்டோலிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ventricular systole, left ventricle contract. ventricles வந்து ventricular systole ஆகணும், சுருங்கணும். அதேமாதிரி ventricles வந்து contract ஆகணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா forces blood into the aorta வழியாக போகும். ஸோ the pressure rises a peak which is referred as a systolic pressure. ஸோ இந்த ப்ராசஸில் நடக்கும்போது நமக்கு வந்து சிஸ்டோலோட ப்ரெஷர் வந்து பீக்கில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டைஸ்டோலிக் ப்ரெஷர். ஸோ டூரிங் த டைஸ்டோல் the ventricles வந்து ரிலாக்ஸ் ஆகும். அப்போ ப்ரெஷர் ஃபால்ஸ் இன் த லோயஸ்ட் வேல்யூ. இதுக்கு பேர் வந்து டைஸ்டோலிக் ப்ரெஷர். ஸோ சிஸ்டோலிக் ப்ரெஷரும் டைஸ்டோலிக் ப்ரெஷரும் கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து பிளட் ப்ரெஷர் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும். ஒரு ஹெல்த்தி ஹியூமன் பீயிங்க்கு வந்து பிளட் ப்ரெஷர் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 180/80. ஸோ 180 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிஸ்டோலிக் ப்ரெஷர், இது வந்து டைஸ்டோலிக் ப்ரெஷர். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து வேரியஸ் சுச்சுவேஷனில் நமக்கு வந்து பாடியில் ஏதாவது ஹெல்த் இஷ்யூ ஆச்சு அப்படின்னா இப்போ அப்நார்மல் கண்டிஷன்ஸ், ஃபிசிக்கல் எக்ஸசைஸு, எமோஷன்ஸ், ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்லீப்பு, ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்லாம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வேரி ஆகும். ஸோ சப்போஸ் வந்து ப்ரொலாங்டு கான்ஸ்டன்ட் எலிவேஷன் ஆஃப் த பிளட் ப்ரெஷர் இன் கண்டிஷன் இஸ் நோன் அஸ் அ ஹைப்பர் டென்ஷன். எப்பவுமே பிளட் ப்ரெஷர் வந்து நமக்கு அதிகமாக இருந்துகிட்டே இருந்தனா அதுக்கு என்ன சொல்லுவோம், ஹை பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவோம். அவங்க வந்து ஹைப்பர் டென்ஷன் பர்சன். ஸோ அந்த மாதிரி ஹைப்பர் டென்ஷனில் இருக்கும்போது நமக்கு வந்து கண்டினியூஷனாக நம்ம பாடியில் வேறு என்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னா ஹார்ட் அட்டாக் அண்ட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டினியூஷன் ப்ரொலாங்காக இன்க்ரீஸ்டு பிளட் ப்ரெஷர் இருந்தது அப்படின்னா ஹார்ட் அட்டாக்கு ஸ்ட்ரோக் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டிக்ரீஸ் இன் பிளட் ப்ரெஷர். பிளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியானாலும் அதுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹைப்போ டென்ஷன். ஹைப்போ அப்படின்னா டிக்ரீஸ்டு லெவல், ஹைப்பர் அப்படின்னா இன்க்ரீஸ்டு லெவல். இது வந்து ஹைப்போ டென்ஷன். ஸோ லோ பிளட் ப்ரெஷர். லோ பிளட் ப்ரெஷரும் சம்டைம்ஸ் வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து காஸ் பண்ணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டெதஸ்கோப். ஸோ ஸ்டெதஸ்கோப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு டு செக் த detect the sound produced by the internal organ of the human body. ஸோ நம்ம பாடியோட ஹார்ட் பீட்டை செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த ஸ்டெதஸ்கோப். ஸோ ஸ்டெதஸ்கோப் வந்து டயக்னோஸ்டிக் டூல்னு சொல்லுவோம். ஸோ ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு வந்து டயக்னோசிஸ்க்காக யூஸ் பண்ணுறது. இப்போ மாடர்ன் எலக்ட்ரானிக் ஸ்டெதஸ்கோப் வந்து நிறைய டெக்னிக்ஸு, நிறைய விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு மாடர்ன் எலக்ட்ரானிக் ஸ்டெதஸ்கோப்ஸ் ஆர் ஹை ப்ரிசன்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த டயக்ராம் பாருங்கள். அந்த டயக்ராமில் வந்து இது நிறைய டைம் வந்து 2 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இயர்பீஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இயர் டியூப் இருக்கும். இது ரெண்டுமே வந்து இது இயர்பீஸ் வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக்கில் இருக்கும், இந்த இயர் டியூப் வந்து மெட்டலில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயஃப்ராம் இருக்கும். இங்கே டேர்னபிள், இது வந்து ரொட்டேட் ஆகும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பெல் மாதிரி ஒன்று இருக்குது, இது ஸ்டெம்மு, இது வந்து டியூபிங், இது மட்டும் தான் பிளாஸ்டிக்கில் இருக்கும். ஓகே, இது வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். சம்டைம் வந்து ட்ரா பண்ண சொல்லுவாங்க, இல்லாட்டி ட்ராயிங் கொடுத்துட்டு நம்ம லேபிள் வந்து பார்ட்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்பிங்மோ மேனோமீட்டர். இந்த ஸ்பிங்மோ மேனோமீட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிளட் ப்ரெஷரை செக் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இப்போ நிறைய அட்வான்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்துருச்சு. ஸோ இது வந்து நமக்கு புக்கில் கொடுத்துருக்கிறது என்னென்னு அப்படின்னா மோனோமெட்ரிக் அப்படின்னு சொல்லி ஒன்றும் டிஜிட்டல் பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ப்ரெஷரை செக் பண்ணக்கூடிய, பிளட் ப்ரெஷரை செக் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ a person in a relaxed or resting condition, the pressure is the brachial artery is measured. It helps us to estimate the state of blood circulation, working of heartbeat. ஸோ இது வந்து மோனோமெட்ரிக் அண்ட் மாடல் டிஜிட்டல் டைப்ஸ். ஓகே சில்ட்ரன், இப்போ கிளாஸ் எடுத்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும், கிளாஸ் புரியலைனாலும் நீங்கள் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். தேங்க்யூ.